بسم الله الرحمن الرحيم. ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا صدق الله العظيم. கணியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, நன்மைகளின் அளவுகளை கேட்கிறது வாழ்க்கையில நலவுகள் நன்மைகள் உருவாகுவதற்குரிய அடித்தளம். சாத கொடுத்தா கல்வி தரப்படும் சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவத்துடைய அதாவது சிம்மத் இந்த இஸ்லாத்துடைய பக்கம் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாததுக்கு காரணம் சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் நூஹ்ல قَالَ إِنِّي دَعَوْتُ قَوْمِي لَيْلًا وَنَهَارًا. யா அல்லாஹ், நான் அழைத்துக் கொண்டே இருந்தேன். லைலன் வனஹாரா, இரவையிலே சொல்லுவேன், பகலிலே சொல்லுவேன். இரவையிலேயும் அல்லாஹ் பற்றி பேசணும், அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி பேசணும், காது கொடுக்கணும், பகலிலே கொடுக்கணும். இன்னி குல்லமா தஅவுதுஹும், நான் அழைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை லிதக்ஃபிர லஹும் ஜஅலூ அஸாபிஅஹும், வாங்களே மன்னிப்பை நோக்கி செல்லுவோம். அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்புறத்துக்கு தான் அல்லாஹ்வை பத்தி பேசுறது. தராவி பயான் இருக்கலாம், ஃபர்தான குத்பா பயானாக இருக்கும். லிதக்ஃபிர லஹும் ஜஅலூ அஸாபிஅஹும், புறக்கணிக்கும் முதலாவது காதுல தான். அதனால எங்களுடைய உம்மத்துல எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். குர்ஆனுடைய கலாமுல்லாஹ், கலீமுல்லாஹ் போன கலீமுல்லாஹ் போனாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோட பேசுறவர் ஃபிரௌன்ட்ட போன பேச்ச கேட்கல, அதை கொடுக்கல. அதை விட எங்களுக்கு இந்த ரமலான்ல கலாமுல்லாஹ் அல்லாஹ்வோட பேச்சே வருது. சகோதரர்களே, சிலவங்க எப்ப நிகழ்ச்சி கேட்டாலும் சகோதரோட ஒட்டி தான் கேட்பாங்க. குத்துபால கூட அவங்க ஒரு நாள் முன்னுக்கு எடுக்கலாம். மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, ஜிம்முக்கு போனா, மிட் நைட்ல இண்டோர் போனா உற்சாகத்தோடு இருப்பாங்க. பட்ட பகல்ல நுகர் தொழுகையில எல்லாருமே உலகமே விழிச்சிக்கிற நேரத்துல பள்ளிக்குள்ள வந்தா பேசுறவங்க முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச பேச முனாஃபிக்குகள் தலையை குனிஞ்சு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியுடைய பேச்சு எவ்வளவு பரக்கத்தான பேச்சாய், எவ்வளவு உள்ளத்தை தொடு பேச்சாய், எவ்வளவு காரமான பேச்சாய், எவ்வளவு பாரமான பேச்சாய். சகோதரர்களே, நல்லது கேட்க தொடங்கினா நன்மைகள் கூடும். மஹல்லால் நல்லத கேட்கிற பழக்கம் இல்லையா, நன்மைகள் செய்ய தன்மை குறைஞ்சிடும். நன்னீருக்குள் இருந்து நல்ல முத்து எப்படி வெளியாகிறதோ, ஈமானுடைய தீனுடைய சபைகள்ல அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள் இருந்துதான் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல நல்லெண்ணங்கள் பிறக்கும். அது செயலாகும், அது வாழ்வாகும், நல்ல மரணமாகும். அதனால நான் சகோதரர்களே, கேட்காத அந்த கூட்டத்தை பத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டான். கேட்கிறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நன்மாராயம் சொல்றான். தாய்மார்களே, நல்லதை கேளுங்க. இன்னைக்கு ஹெட்செட் அடிச்சுக்கொண்டே, ஏர்போர்ட் அடிச்சுக்கொண்டே, எப்படி சுப்ஹானல்லாஹ், ரயில்வே ரோட்ல கேட்டுக்கொண்டு போயிட்டு இந்த பேருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சமீபத்தில் தோச்சி வந்ததே தெரியாது, அவ்வளோ கேட்கிறாங்க. பெரியப்ப வந்தது தெரியா, உம்மா வந்தது தெரியா, விருந்தாளி வந்தது தெரியா, உங்களுக்கு நடத்தையும் எனக்கு நடந்தீங்க. யார கொடுத்து எதையோ பக்கம் உம்மத் திசை திருப்பப்படும். அதனால பயான்களை நான் தான் சாதாரணமான மனிதன். எந்த ஆணி இந்த இடத்துல உங்களோட ஊருக்கு வந்து எதை அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்களோ அதை மதியுங்கோ, காது கொடுங்கோ, காது கொடுங்கோ. ரமலான் அமல் செய்ய மாசம் சொல்லிட்டு சிலவங்க வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்து 12 மணி 1 மணி ரோடுகள்ல விளையாட்டு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுது, கொடுங்கோ. அல்லதீன யஸ்தமிஊன அல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, கொடுத்து
நன்மாராயத்துக்கு நல்லடியாக சிபத் அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்கள் இன்னைக்கு கொத்துபா கூட முன்னுக்கு இலக்கமெல்லாம் கேட்குது. ஒரு கூட்டம் போனோடே கழிப்பான் கொத்துபாவோட. மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. ஜும்மா நாளில் பொடிக்கற்களை வைத்துக் கொண்டு விளையாடுபவர்கள், பொடிக்கல்ல வச்சு என்னதான் விளையாடு, என்னதான் சிந்தனை மாறும், என்னதான் மாறும். போன கிழமை ஒரு இடத்துல கொத்துபா சொல்றாரு, கொத்துபா கேட்டு இறங்குறவர் மேல தட்டு நேரம் தாமதிச்சு வந்தா குறிப்படும். போனா அங்க ஒரு ஒரு கேலரி தான், போன் கேலரி ஒன்று, பேஸ்புக் போகுது, வாட்ஸ்அப் போகுது, கேம்ஸ் போகுது. எங்க கொத்துபாட நாள்ல, ஜும்மா நாள் கொத்துபாட விஷயம். அன்புக்குரியவர்களே, எல்லா பாதுகாப்பும் பருவான பேச்சு, கடுமையான வார்த்தைகள் கொத்துபா. துஹருடைய 2 ரக்காத்துடைய பலம் 2 கொத்துபாவில் இருந்து உலமாக்கள் சொல்லுவாங்க. ஆனா உம்மத் கேட்கறதுக்கு இல்லாதனாலதான் நன்மையில துடிப்பு இல்லாம போகுது. பச்சை மரத்தினுடைய அந்த பச்சை இலை அது நெட்டி கலந்து விழுந்தா அதனோடு பிறந்த பச்சை இலைகள் எல்லாம் பச்சை பசேலில் இருக்க விழுந்த இலை அப்படியே இருந்து போயிருக்கிறது. கண்ணோட வாலிப சமூகம், தீனுக்கு காது கொடுக்க வேண்டிய சமூகம், நிர்வாகிகள், உலமாக்கள் நல்லத காதுக்கு கொண்டு வைத்து கொடுங்கோ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாம் பேசினா விரலுக்குள்ள, அதாவது காதுக்குள்ள விரலை வச்சு வஸ்தக்ஷோசியாபகம், ஆடையால முகத்தை மறைச்சு கொண்டு பெருமையோடு நகர்ந்து விடுவார்கள். வமாலஹும் அன் தத்கிரதி மௌரதீன், ஏன் அவங்க நல்லதை புறக்கணிச்சு போறாம, காது கொடுக்காம, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்வத் மின் கஸ்வரா. அல்லாஹ் சொல்றான், சிங்கத்தை கண்ட கழுதையை போல இருந்தவர்கள். காரணம் இருந்து தராவி காலத்தில் நான் பயான் சொல்லல, பொதுவாக நன்மையான நலவுகள், அல்லாஹ்வுடைய கலாமுடைய பேச்சுக்கள் சகோதரர்களே புறக்கணிக்கப்படக்கூடாது. வமன் அஅரத அன் ذிக்ரி, குர்ஆன் சொல்லுது, யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையை படுத்தக்கூடிய கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்களை யார் புறக்கணிக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா ஃபீ ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காலே மஈஷத்தன் வன்கை, நெருக்கடியான வாழ்க்கை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, குருடர்களாக கியாமத்தில் எழுப்பப்படுவார். கேட்பாங்க, லிம ஹஷரதனி அமா, ஏ அல்லாஹ் எங்களை குருடனா இருப்பினாய். ரப்பி லிம ஹஷரதனி அமா قال كذلك اتتك آياتنا, எங்கட ஆயத்துகள் வந்துச்சு, எங்கட வரிகள் வந்துச்சு, வசனங்கள் வந்துச்சு, அத்தாட்சிகள் வந்துச்சு, மறந்த மாதிரி இருக்கீங்க. وكذلك اليوم تنسى. ஆக சகோதரர்களே, நான் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆரம்பமா சொல்றேன். அதிகமா பேச்சு கேட்கக்கூடியவங்க பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், குர்ஆனுடைய வசனங்கள், அன்பு நபியுடைய வார்த்தைகளை, உள்ளத்துல ஒளிவு ஊட்டக்கூடிய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறது என்ற போது, குறிப்பா நான் பிள்ளைகள் விஷயத்தை சொல்றேன். பிள்ளைகளுடைய விடயத்தை நாம் எதை கொடுக்கிறோமோ சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தையை பேசுவாங்க. சகோதரர்களே, இந்த மஹல்லால 250 தலை சொந்த கட்டக்கூடியவங்க இருக்கிறண்டா, அவங்க எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வாரத்தோட இன்னும் 250 வாலிபர்கள் குறைஞ்சது இருக்கும். ஒரு வீட்டுக்கு கொண்டு இருப்பாங்க. நீங்கிறாங்களா? காப்பட் லேசி, ஏசி லேசி. அன்பாதவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள கொண்டு வந்து உம்மத்தை சேர்க்கிறது ஆக பொறுப்பான விடயம், ஆக பொறுப்பான விடயம். அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத். அல்லாஹ் சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரண வேளை. யூதர்களே, நீங்க சொல்றீங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதர் என்று, நாங்க சொல்றோம் இல்லை, அவர் ஒரு முஸ்லிம். இத் ஹதர யாக்கூப் அல் மௌத் இத் قال لبنيه ما تعبدون من بعدي. சக்ராத்ல மகன், இந்த கடையை நீங்க செய்யணும், மகன் தாத்தக்கு வீட்டை கொடுக்கும், மகன்
உம்மா வீட்டிலே வைங்கோ. நாங்க இப்படித்தானே நல்ல. ஆனா விளங்கணும், நாங்க வசியத் செய்யலாட்டியும் குர்ஆன் எங்கட பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாம பிரிச்சு வச்சு சரியா, எந்த அநியாயமும் இல்லாம, ஒரு அநியாயம் இல்லாம பிரிச்சு, நாங்க பிரிக்கிறதை விட சரியா பிரிச்சு. நாங்க சில வேளை ஆள் பார்த்து பிரிப்போம் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் ஐயுஹும் அக்ரபு நஃபா. உங்களுக்கு தெரியாம யாருக்கு என்ன பிரயோஜனம் வரும் என்று சரியான எங்களுக்கு தெரியும். நாங்க பிரிச்சுக்கிற மாதிரி பிரிக்க சொல்றோம். பொறியாள மௌத்தா போனார் ஜினாத்துக்கு சொல்லி இடத்துல வைங்க. மனைவி கற்பிணி தாய் 4 மாதம் இங்கதான் ஒழுங்கு அடக்கினான். அவரோட சொத்தை பிரிக்கிறதுக்கு மதரசாக்கு வந்தான். சொத்தை பிரிச்சா 24 பங்குகள் வரும் ஒரு சொத்துல. 24 கோடியோ 24 லட்சமோ 24 ரூபாவோ 24 கோடி 24 கோடி. அதுல 11 பங்கு தாய், தந்தை, மனைவி. தாய்க்கும் தந்தைக்கும் மனைவி 11 பிரிச்சு. அப்ப இன்னும் 13 பங்கு, 13 கோடி. இது யாருக்கு? இதுதான் இஸ்லாத்துடைய ரஹ்மத். இதுதான் இஸ்லாத்துடைய பாக பிரிவினை. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் சொல்லுது, அந்த தந்தை யார் என்று தெரியாது. கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு பிறக்க முன்னாலே தந்தை மரணித்து விட்டார். தந்தை உடம்பு முகம் ஒன்றும் தெரியாத அந்த பிள்ளைக்கு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் 13 பங்கை கொடுத்து 13 கோடியை கொடுத்து, தந்தை இல்லாட்டியும் தந்தை பிரிச்ச சொத்து உனக்கு பிறக்கும் பொழுதே 13 கோடி சொத்துக்கு சொந்தக்காரராக அவர் பிள்ளை பிறந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த 13 கோடியை பிடிச்சான், மார்க்கத்தை படிச்சான், விளங்கினான். சகோதரர்களே, உண்மையாக மரண வேளையில அல்லாஹ் ஒரு பிள்ளைக்கு ஒரு குடும்பத்துல எதை கேட்கணும் அந்த தந்தை தாயின்றத விளங்கப்படுத்துகிறார். அருமையானவர்களே, மா தாவுதுன மின் பாதி, எனக்கு பின்னால் நம்முடைய தொழுகை எப்படி, உங்களோட பண்பாடு எப்படி இருக்கும், உங்களோட நன்மை எப்படி இருக்கும், உங்களோட தன்மை எப்படி இருக்கும், உங்களுடைய இபாதத் இருக்கும் நன்மை, உங்கள்ட்ட இஸ்லாம் இருக்கணும் தன்மை, உங்கள்ட்ட சலாம் இருக்குமா? வீட்டுல ஒரு தந்தை சொல்றாரு, 16 வருடமாக எங்க மகன் எனக்கு ஒரு சலாம் சொல்லல. சகோதரர்களே, சலாத்தை கூட படிச்சு கொடுக்கணும் பிள்ளைங்க. சரதாரிசம் படிச்சு கொடுக்கணும். அப்பதான் நோக்குக்கு பின்னால சலாம் ஏக்கி, இல்லாட்டி குட் மார்னிங் தான், இல்லாட்டி வணக்கம் சொல்லி பழகுவாங்க. இப்ப சோசியல் மீடியால தான் பாருங்க, எம்மதமும் சம்பந்தம். வியூஸ் வரும்னா குட் மார்னிங் சொல்லலாம், வேண்டிய மொழியில சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட கருத்து சொல்லுவாங்க. வணக்கத்துக்குரிய நாயன் ஒருவன் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வியூஸ் தேவையா, சகவாழ்வு தேவையா சொல்லி மார்க்கத்தை வித்தாவது, யாருக்கு வணக்கம் என்ன கும்பிட்டாவது வியூஸ் தான் பார்ப்பாங்க. சலாம் எங்கிருந்து வருது? சலாம் சலாம் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னார், மலக்குமார்களுக்கு சொல்ல சொன்னார். சலாம் இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், என்ற பெயர்களில் ஒரு பெயர் சொன்னார் அல்லாஹ் தஆலா. வதல்லாஹு ஃபில் அர்த், பூமியில நான் வச்சிருக்கிறேன், அஃஷுஸ் ஸலாம், பரத்தும் ஸலாம், சலாமத்தை பார்ப்பீங்க. வீட்டுக்குள்ள சலாமே இல்லைண்டா சலாமத் என்ன? அதை கூட நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அமலுடைய கண்ணியத்தை கொடுக்கணும். ரமலான கண்ணியப்படுத்தின ஒரு கூட்டத்தினாலதான் எங்களுக்கு பாடசாலை கூட ரமலான விடுமுறை. டியூஷன் வைக்கிறவங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு ஞாபகம் ஊற்றுறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர். ஒரு பிரின்சிபல் சொல்றாரு, சாதாரணமான பாடசாலை காலத்துல 1000 பேர்கள் ஸ்கூலுக்கு வராங்க, துஹர் தொழுகையை விரும்பி தொழுகிறவங்க 10 பேர் இல்லை என்றார். நான் இப்ப டியூஷன் கொடுத்து எங்களை விட முன்னால நல்லா படிச்சு இந்த நாட்டுக்கே யூனிவர்சிட்டி சிலபஸ்களை அமைச்சவங்க தான் இங்க முஸ்லிம் முன்னோடிகள். அவங்க தான் ரமலான் விடுமுறையை கபூல் செஞ்சாங்க. நான் நினைச்சு கொண்டு 20 நாள் ஸ்கூல் நடத்தலட்டி
என்னோட பிள்ளைகள் எங்கேயோ போயிட்டுருவாங்க. சுபஹானல்லாஹ். வெற்றியை சார்ஜ் பண்ற மாதிரி ஞாபக சக்தியை, விளக்கு சக்தியை உருவாக்கித்தாரது சுஜூத். தராவி 40 சுஜூத் வச்சா சூரத்துல் அலக்குடைய சயின்டிபிக்கலா பேசுறாங்க. சுஜூத் கூட கூட ஞாபக சக்தி கூடும், பாவம் கூட கூட ஞாபக சக்தி குறையும். ஆக்ஸ்போர்ட்ல கொண்டு போய் இறக்கினா பிள்ளைய வெறும் தலையோட தான் வருவாங்க. பாவத்துடைய சூழலுக்குள்ள வளர்ந்து அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்று பெற்றுத் தந்த கண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். ரமலானுடைய மகத்துவம் அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தின மாதம், சங்க செஞ்ச மாதம். அன்றைக்கு சகர கூட கண்ணியப்படுத்தி எங்களோட தாய்மார்கள் எழுப்பி சமைச்சு சகர்ந்தா என்னன்னு விளக்கப்படுத்தி தந்தாங்க. இன்றைக்கு ஃப்ரிட்ஜ்க்கு சகர் சாப்பாடு வெளியே வருது. இரவு 12 மணியோட சகர் முடிஞ்சு நினைக்கிறோம். இரவில சாப்பிட்டா சரி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை தஸஹரு, சகரை உண்ணுங்கள். ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. யூதனுடைய நோம்புக்கும் எங்களுடைய நோம்புக்கும் உள்ள வித்தியாசமே சகர் சாப்பாடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமலால் அமல் உருவாக்கும் சகோதரர்களே, தன்மையான தன்மைகள் உருவாக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, அமலுடைய ஸ்நாத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மிதிக்க வேணாம். மதிச்சா நாங்க மதிக்கப்படுவோம், கணக்கெடுத்தா நாங்க கணக்கெடுக்கப்படுவோம். இந்த அம்சங்களை கணக்கெடுக்கப்படலாட்டி அல்லாஹ் ரோஷக்காரன் சகோதரர்களே. கலட்டி எடுப்பான். ஜம்சம் கிணற கொஞ்ச நாள் கலட்டி எடுத்திருந்தார் வரலாற்றுல, ஜாஹிலியா காலத்துல. எங்கெல்லாம் பேச்சு ஊற்றி கணக்கெடுக்கல, காபத்துல்லாஹ் கணக்கெடுக்கல, உள்ளுக்கு பாவம் நடந்துச்சு, சிலையாக மாத்தினான் அல்லாஹ். காபத்துல்லாஹ் கணக்கெடுக்கிறாங்க இல்ல, மோசம் ரியால் நடக்குது, ரியால்ல டான்சிங் மியூசிக்கல் ஷோ நடக்குது. காபத்துல்லாஹ்வை டிஸ்ப்ளே பண்ணி லாத் உஸ்ஸாவுடைய சிலையை வைத்து கண்ணியமானவர்களே, பெட்ரோல் இருக்குது, பணம் இருக்குது, நாங்க ஃபித்னாவுக்கு போகிறாரே. எத்தனையோ இதில் பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் பிடிச்சுக்கிறான், முகவரி இல்லாமல் கோட்லெஸ் சிட்டின்னு தடமாறினாங்க. உலகத்துல எங்க நெருப்பு கொடுக்கணும், எங்கட சிட்டிக்குள்ள நெருப்பு வராதுன்னு நினைச்சாங்க. கடவுள் இல்லாத நகரத்தை அல்லாஹ் நரகமாக்கி காட்டினான். எல்லாரும் பார்க்க போகல. கலிபோர்னியாக்கு என்ன நடந்துச்சு சொல்லலாம். அங்க லீக் ஆகிச்சு, இங்க லீக் ஆகிச்சு, நாங்க பத்த வச்சோம். அவனோட மீசை இல்ல, விழுந்தா மீசையில மண் பற்றுவோம் இல்லாத கூட்டம் தான் யஹூதி நசராணிகள். அன்பார்ந்தவர்களே, கமா ததீனுக்கு தான் மார்க்கத்தை மதிச்சா, மார்க்கத்தை வாழ்க்கையை எடுத்தா நாம் உயர்த்தப்படுவோம், கண்ணியப்படுத்தப்படுவோம். மார்க்கத்தை பிரித்தால் நாம் கேவலப்படுத்தப்படுவோம். செஞ்ச அநியாயத்துக்கு பதில் வராம மௌத்து வராது. மார்க்கத்துக்கு தான் மனுஷனுக்கு ரஸ்ஸால பத்த வச்ச இங்க நுகுக்கெல்லாம் போயிடுச்சு. நாங்க அநியாயம் செய்வோம், பதுவா இல்லை. எங்களோட நபியோட சிஃபத் துஆ தான். ஆனா தாய்மார்களே, மாமி மருமகளுக்கு செய்யற அநியாயம், உம்மக்கு செய்யற அநியாயம், பிள்ளைகள் எல்லாம் சுத்தி வரும். மாதத்தை மதிப்பதும் மாந்தர்களை மதிப்பதும். இன்னமின் இஜ்லாலில்லாஹ், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில் உள்ளதுதான் இக்ராமு லிஷ்ஷைபா, முடிநரைத்த மூத்தவர்களை மதிப்பதற்கு சொல்லலாம். அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு முதியோர் உள்ளங்கள்ல சிறைச்சாலை போல, மிருகக்காட்சி சாலை போல, மனித காட்சி சாலையா மாற்றப்பட்டது. என்னோட நாட்டுக்குள்ள எத்தனை கிறிஸ்தவ முதியோர் இல்லங்கள்ல உம்மவாப்பா நெருப்பு கொடுக்கப்பட்ட மாதிரி கிட்டத்துல கூட நோக்கு முன்னால கூட ஒரு மையம் எடுத்திறக்கிறதுக்கு யாரும் 11 பிள்ளைகள் உம்மா சிறைச்சாலைக்குள்ள அப்படியே சிலைய, அதாவது அவங்க என்ன பூஜை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களோட கூட இருந்து நன்றி. அதை பெத்த பிள்ளைக்கு நன்றி இல்ல, ஒரு வருஷம் கூட இருந்ததுக்காக வேண்டி அந்த மையத்தை இரவெல்லாம் வச்சு பகலையில அப்படியே மஸ்ஜிதுக்கு கொண்டு போக சொல்லி கோல் கொடுத்து சுப்ஹானல்லாஹ் அந்த வயோதிபர்கள் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தாங்க. இக்ராமுல் மையத் தஃபனஹு, ஒரு மையத்துக்கு ஆகக்கூடிய கண்ணியம் அதை முறையாக அடக்கிறது. மகன் மரங்காட்டி வச்சுக்கிறது இல்ல, கபருக்கு பூமரன் நாட்டுறது அல்ல. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மதிக்கிறது. உள்ளத்தில் எடுக்கும், உள்ளத்தில் எடுக்கும். தீன நாங்க மதிச்சா எங்களை பிள்ளைகள் மதிக்கும், தீன கொடுத்தா எங்களை பிள்ளைகள் தீன எடுக்கும். அதனால ரமலான கண்ணியப்படுத்துற பழக்கம் எங்களுக்கு கட்டாயம். இல்லண்டா பாருங்க, அவன் சொல்லுவான், உங்களுக்கு டியூஷன் செய்ய இருந்தான், உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் செய்ய இருந்தான், ஸ்கூலை தொடரணும், கவர்மெண்ட் ஸ்கூலை தொடர நாங்க சொல்லுவோம் துவேசம் செஞ்சிருந்தாங்க. துவேசம் இல்ல, நாங்க மார்க்கத்துக்கு செஞ்ச அநியாயம். இது அவனுடைய மார்க்கம், ஹிஸ்புல் குர்ஆனுடைய மார்க்கம், கியாமுல் லைலுடைய மார்க்கம், தராவீஹ் தொழுகையுடைய மார்க்கம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், மார்க்கத்தை வாழ வைக்க நாம் வாழ்வோம். இன்னா லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக என்று சொல்றேன், பயிற்சி இல்லை, அப்படித்தானே சொல்றோம். வைன்னா இலைஹி ராஜிஊன், எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு. தாய்மார்களே கவலைப்படுங்க, கவலைப்படுங்க. மார்க்கத்தை நாங்க மதிச்சு எங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்தா எங்களை மதிக்கும், எங்களை மதிக்கும். அதுக்கு ஒரு தந்தை சொல்றார், தனி மகன் எனக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு, அவரே சொல்றார், ஒரு நாளும் உண்ட மட்டும் ஞாபகம் வைக்கும், ஆம்புல பிள்ளையோ பொம்புல பிள்ளைகளோ முழு கோடி உங்களுக்கு உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வே சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, முழு உலகத்தை வித்தாவது நீங்க ரெண்டு பேர் உள்ளத்தை நீங்க ஒரு நாளும் சேர்க்க மாட்டீங்க. சூப்பர் க்ளூவை விளங்கின அளவுக்காவது நாங்க தீன விளங்கல். தீன் தான் உள்ளத்தோடு. கணவன் மனைவிட வாழ்க்கையை சந்தோஷமாக்கும், கணவன் மனைவிட வாழ்க்கை, அம்மா பிள்ளைகளோட வாழ்க்கையை சந்தோஷமாக்கும், சகோதரர்களோட வாழ்க்கையை மஹப்பத்தாக்கும். அந்த மகன் என்ன செய்யறாரு, அவ்வளவு கோடி கோடியா கொடுத்த தந்தை மனைவி மோத்து மரக்கட்டை தனிக்கட்டையாக வருகிறாரு. அவரே சொல்றாரு, இந்த நிலம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கேஷியர் கிட்ட போனா அதே மகன்கிட்ட உத வாங்கி கொண்டுதான் வெளியே வரும். பாயாவாரியா பஜாருக்குள்ள போனவர், ஒதுங்கிறதுக்கு இடமில்லாம மரத்தடியில் ஒதுங்கி சம்பாதிச்சவர். இன்றைக்கு கோடிக்கு சொந்தக்காரர். ஆனா ஒரு மகன் அவர் ஒரு வேலைக்காரன் இடத்துல கூட வச்சு, இதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு எங்களுக்கு கேட்பாங்க, மகனே நீங்க என்ன செய்ய போறீங்க, மௌத்துக்குனால என்ன செய்ய போறீங்க? அதனால சகோதரர்களை, கண்ணியமான மார்க்கத்தை கண்ணியமான முறையில கொடுப்போம். கட்டார் விசா, யூகே விசா, ஜப்பான் விசாண்டு இஸ்லாத்தை விற்க வேணாம். அல்லாஹ் பாதுகாக்கும். எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம், மார்க்கத்தை கண்ணியம். மார்க்கத்தை முதல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். உண்மையை அடிமை சகோதரர்களே, உண்மை அடிமை, சீரியஸா அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை கேட்கக்கூடிய உள்ளம் மாறும். உலகத்துல வந்த நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே குர்ஆனோட தான். குர்ஆனை மதிக்கிறது, குர்ஆன் படி வாழ்றது, குர்ஆனை பேசுறது, குர்ஆனை பரப்புறது, இதெல்லாம் இந்த உம்மத்திலே இல்லை. மதீனா மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்ல போனா தங்கத்தில் எழுதின குர்ஆன்கள், தங்க குர்ஆன், தங்கெழுத்து. என்னன்னு பார்த்தா இந்தியால சில பெண்மணிகள், கலிஃபா ஹாரூன் ரஷீதுக்கு பின்னால வந்த அவங்களோட குடும்ப பெண்மணிகள்ல எத்தனையோ பேர் தனட்டிலிருந்து தங்கத்தை உருக்கி குர்ஆன் எழுது. அல்லாஹ்வுடைய கலாம் கண்ணியப்படும், பருது இல்லை, அப்படி எழுதணும். தாண்ட தங்கம் குர்ஆன். சில குர்ஆன்கள் அல்லாஹ் எடுத்து அல்லாஹ்வுடைய சொல் மட்டும் தங்கம், அவ்வளவு கண்ணியப்படுத்தினான். இந்தியாவில் ஒரு பெண்மணி குர்ஆனுடைய ரெக்கார்ட், அதாவது 6 ரெக்கார்ட் அடிச்சு 6 ஒட்டகங்கள்ல இந்தியாவிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு அப்லோட் பண்ணி, அதுவும் அந்த மியூசியம் 6 தெரியாது. இன்னைக்கு சில பள்ளிகள்ல குர்ஆனை பார்க்கணும், காலையில சில பள்ளிகள்ல குர்ஆன் வைக்கவே தேவை. சில பஜார் பள்ளிகள்ல அப்படியே தூசி, புகத்தூசி குர்ஆன், குர்ஆன் சொந்தமை.
குர்ஆன் எனக்கொண்டீக்கோ ஒரு ரீலோட் சார்ஜ் இந்த குர்ஆனை எனி நெட்வொர்க் ஃப்ரீ தருவானே டயலாக்ல எவ்வளவு ராஜா எவ்வளவு தர பாவிக்கிறா நீங்க 650 ரூபா 200 ரூபா குர்ஆன் வந்து 450 ரூபா கொஞ்சம் சொந்த குர்ஆன் நீங்க கையை சொல்லுங்க மாஷா அல்லாஹ் உங்களோட மஹல்லா நீ அமலுடைய மஹல்லாவே அல்லாஹ் கபூல் செய்யும் சொந்த போனிக்கிறவங்க சந்தோஷம் சொந்தமா குர்ஆன் கருத்து வச்சு ஓதும் அன்றைய காலத்துல பெண்மணிகள் குர்ஆன கையால் எழுதினான் பொறுத்து பாருங்க அப்படி ஜௌஹரத்துல் ஆலம் பெரிய வளர்ச்சி அதுக்கு ரகசியத்தை பார்த்தா இஸ்லாம் வீட்டுக்குள்ள இஸ்லாம் குடும்பத்தில் இஸ்லாம் கணவனுக்கு இஸ்லாம் மனைவிக்கு இஸ்லாம் குர்ஆன் பரப்பப்பட்டிருக்கும் சகோதரர்களே அதனால யூதர்கள் அந்த 300 வருட அடியில தோத்து போனாங்க எல்லாத்தையும் நெருங்கிய முஸ்லிம்கள் அடி 1000 விட அல்லாஹ்ட பொறுப்பால் அடிக்கிறது பத்ர் வருது பத்ர்ட முழு சரித்திரமும் அல்லாஹ்வுடையது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசு அல்லாஹ்வை அடங்கி அடிச்சான் ரெண்டே குதிரை சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் இரவு வருஷம் ஒரு வார்த்தை அல்லாஹும்ம இன்குஹலக் ஹாலிஹி இஸாபா லா துக்லது ஃபில் அர்தி அபதா நாயனே இந்த 313 பேருடைய வாழ்க்கை முடியுமாக இருந்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்களே ஆனால் நீ பூமியில் வணங்கப்பட மாட்டாய் இவரெல்லாம் சுஜூதில் இருக்காங்க ரமலான் மாதம் துஆவுடைய மாதம் தான் வேறு வேறு பேசும் போது இந்த பயானம் விளங்கிக் கொள்வோம் எங்களால் என்ன சாதிக்கலாம் என்ன சாதிக்கலாம் இதனியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உண்மையிலே குர்ஆனுடைய உண்மையை யோசிப்பாங்க தஜ்வீத்ல நான் எப்படி சூரத்துல் ஃபாத்திஹால கருத்து எனக்கு இப்ப கேட்டா சொல்லிடுவான் 40 வருஷம் ஓதுறேன் தொழுகையில சுஜூதுல ஓதுறது என்ன கருத்து உச்சரிப்பு என்ன யோசிப்பாருப்பா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோட நான் எவ்வளவு தூரமாகிறேன் சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே அன்றைய பெண்மணிகள் கையால குர்ஆனை எழுதினார் கையால அப்படி வீட்டு உருவாக்கப்பட்டாங்க கணவன்கிட்ட போய் முதல் கிஃப்டா கொடுப்பாங்க நான் கையால் எழுதின குர்ஆன் ஐசிங் கேக்கும் இல்ல வேற எந்த டிசைன் அல்லாஹ்வுடைய கலாம் அத 30 ஜுஸ்களையும் கைப்பட எழுதின பெண்மணி கைப்பட எழுதின பெண்மணி மேன்மையானவர்களே அல்லாஹ்வுடைய கலாம் இந்த கண்ணியம் ஃபிரௌன்ட்ட போன மூசா கலீமுல்லாஹ்ட கண்ணியம் இல்லாம போயிட்டுனே அல்லாஹ் தட்டி விட்டானே அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு எழுத்து கூட மாறாம அல்லாஹ் வச்சுக்கிறானே இதை மதிக்கிறோமா இதுபடி வாழ்றோம் கமலதா துருக்கியினுடைய தந்தைகளுக்கு பேர் அவங்க வச்சுக்கொண்டாங்க இஸ்லாமிய கிலாபத்தை அப்படியே பாலாக்கினவன் அவரை அவங்களோட உண்மாப்ப உருவாக்கினது குர்ஆன படிச்சு கொண்டிருந்த புள்ள வாப்பா சொன்னாரு இதெல்லாம் படிச்சிருந்தா நாகரிகம் தெரியாம போயிட்டு நவீனம் தெரியாம போயிட்டு உலகத்துல வாழ்றதுக்கு வழி இல்லாம போயிட்டு சிலவங்க அப்படித்தான் அதே ஸ்டைல தான் அவங்களோட பேர் அத்தாத்துருக்கு இல்ல ஆனா குணம் அது எங்களோட தலை அப்படி சிலவங்க கழுவப்பட்டு குர்ஆனுடைய எங்க முன்னேற இந்த சிந்தனையை முதலாவது கொண்டவன் கமலதா துருக்கிய நாசமாக்கு இந்த அடிக்கு காரணம் துருக்கிக்கு விழுந்த அடி நாங்க டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு உடைச்சி அரபிகள் நாங்க அஜமிகள் நாங்க உஸ்மானிகள் நாங்க சுப்ஹானல்லாஹ் வாலிபர்கள்ட்ட குர்ஆனுடைய வசனங்கள் கூட அரபுல பேசலாம் ஹிஜாப் உடுக்கலாம்
நோம்பு பிடிக்கலா, அரபுல குத்பா ஓதேலா, அதான் சொல்லேலா. பாப்ப வச்ச நியத்து மாறியே மகனாகினான். குர்ஆனை மதிக்கிற நியத்தை நாங்க வைக்கணும். இல்லாட்டி எங்க டிஎன்ஏ தவறா வேலை செய்யும். டிஎன்ஏ. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த பிரிண்ட் அச்சு குர்ஆன் எழுதுவாங்க, சவுதி குர்ஆன். எப்படி இது எழுத்து? இது கம்ப்யூட்டர் லெட்டர்ஸ் அல்ல. இது தாஹா ஹத்தாத்ன்ற ஒரு அரபு எழுத்தணி எழுதக்கூடியவருடைய எழுத்து, சொந்த எழுத்து. நம்பலாமே இல்லையா? எவ்வளவு அழகான எழுத்து. இவங்களோட வாப்பா குர்ஆனை சரியா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் குர்ஆனை எழுதுவார். அவர் எழுத்தும் சரியான அழகு. சின்ன வயதிலே அந்த தந்தை குர்ஆன் எழுத பக்கத்துல இருந்து அந்த பிள்ளையும் எழுத தொடங்கிச்சு. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு உலகம் முழுக்க 3 நிமிடத்துக்கு ஒரு குர்ஆன் பிரிண்ட் ஆகுது. மஸ்மத்ல மதீனால உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, அந்த மதிச்சார் குர்ஆனை. அல்லாஹ் மகனை கொடுத்தான். உங்களுடைய எழுத்து முழு உலகத்துக்கு போகும். எந்த குர்ஆனை பிரிச்சு ஓதினாலும் கிட்டத்தட்ட 9 எழுத்துக்கள், 9 வகையில குர்ஆன் எழுதுகிறார். ஒரு குர்ஆன் எழுதி முடிக்க 2.5 வருஷம் போகும். 2.5 வருஷம் போகும். சுப்ஹானல்லாஹ். சதகா ஜாரியாவா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். ஒரு தனி மனிதன். சவுதி அந்த பிரிண்ட் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்க போயிட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தந்தா சம்சம கொடுத்த மாதிரி கொடுப்பான். தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, தீன மார்க்கத்தை மதிங்கோ. வாழ்க்கை ஜம்சம் மாதிரி. ஜம்சம் குடிக்காதவங்க யாரு சொல்லுங்க? சபையிடுகிறீங்களா? சின்ன பிள்ளை குடிச்சுக்கிறா சொல்றீங்க. ஜம்சம் குடிச்சுக்கிறா? குடிச்சுக்கிறா. எவ்வளவு பெரிய கிணறு? பக்கத்து வீட்டு கிணறா? எங்குள்ள கிணறு? அல்லாஹ் 200 கோடி மக்களுடைய வாயிலே அந்த தண்ணீரை பட வைத்து குடிக்க வைத்து. சில அந்நியர்களும் கேட்பாங்க, பொடி ஓட்ட கொஞ்சம் தரையுமா? ஜம்சம் குர்ஆன் வச்ச பேர் இல்ல, அல்லாஹ் வச்ச பேர் இல்ல. அந்த பெண்மணி தீன மதிச்சா மகண்ட கால்ல பட்டு வந்த தண்ணீரை உலகம் முழுக்க மதிச்சு கொண்டு பரப்பி வச்சுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, தீனோடு மார்க்கத்தோடு வளர்ந்து பிள்ளைகளை வளர்ப்போமேயானால் நாம் புதைக்கப்பட மாட்டோம், விதைக்கப்படுவோம். இமாம் புகாரிட உம்மா தீன மதிச்சா. இமாம் ஷாஃபிட உம்மா தீன மதிச்சா. எழுதுறதுக்கு தாள் இல்லை, எலும்புகள் எழுத வச்சா. தீன படிக்க வைப்போம் பிள்ளைகளை. தீன மதிக்க வேண்டும், குர்ஆனை மதிக்க வேண்டும், குர்ஆன் படி வாழ வேண்டும். இதை விட்டுத்தான் நாம பட்டு பேசிக்கிறோம் சகோதரர்களே. பட்டு பேசிக்கிறோம், நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், ஜனாசாவை தொழுகிறது கூட மகன் தயார் இல்லை. சம்மாந்தூர் ஹாஸ்பிட்டல்ல முஸ்லிம்கள மையத்தில் இருக்கிற ஒரு ஆணின் தான் சொல்றாரு, ஒரு வாப்பட மையத்தை வச்சுக்கொண்டு 10 நாள் ட்ரை பண்ணாங்க. மோச்சரிக்குரிய மகன் மாத நம்பர் எடுத்து, மகளோட நம்பர் எடுத்து வந்து வாப்பட முகத்தை பார்த்துட்டு அடக்கும் போது சொல்லி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்றாரு, வரல ஆனா மையத்தை அடக்கினோம், அடுத்த கோல் வருகிறது, டெத் சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்ளிடுமா? ஏன்? தானே எடுத்துக்கொள்ளும். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. ரப்ப சொல்றான், குர்ஆன்ல மதிப்பு இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகையோட மதிப்பு இல்ல, ஷரியத்துடைய மதிப்பு இல்ல, அதை வீணாக விளையாடினால் அடுத்த சமூகத்தை ஜெனரேஷன் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாப்பட மையத்தின் தொழாத இந்த ரமலானிகள் ஞாபகம் வச்சுக்கொள்ள சொல்லுங்க. ரமலான்ல மட்டும் சுபஹ் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் 360 நாளும் கேட்குது. ரமலானிகளுக்கு அல்லாஹ் இடமில்லை, ரப்பானிகளுக்கு அல்லாஹ் மதிப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை இதுவும் ஆயத்து தான் வருகிறது. நான் சொல்ல வந்தது, அந்த மனிதர்
குர்ஆன் சட்டத்தை எடுத்து வீசிட்டு சொன்னாரு, இந்த அத்தி மரத்தையும் இந்த ஜெய்தூன் மரத்தையும் பற்றி பேசுற 1400 வருடங்களுக்கு முன்னால் வந்த இந்த பழைய புத்தகத்துக்கும் எங்களோட நவீன துருக்கிக்கும் என்ன சம்பந்தம்? எங்களோட வாலிபர்களுடைய வேகம் என்ன, தொழில்நுட்பம் என்ன, அறிவியல் என்ன, விஞ்ஞானம் என்ன? இது வேணாம். ஒதுக்கினார், கொச்சப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, கண்ணியப்படுத்த வேண்டிய அல்லாஹ்வுடைய கலாம் வார்த்தைகளை ரமலான் இரவு பகலா ஓத வேண்டியது, யோசிக்க வேண்டியது, தஃசீர் வகுப்புகள் உட்கார வேண்டியது, குர்ஆனுடைய சபைகள்ல அலங்கரிக்க வேண்டிய உண்மை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புறக்கணிச்சாரே சுப்ஹானல்லாஹ். உடம்புல ஒரு நோயை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நோய் உடம்புல புழு புழுக்கு சிவப்பு சிட்டு அது நிறங்கூட வந்து கரும் சிவப்புல உடம்புல புழுக்குது. டாக்டர்ஸ்மார் 10-15 பேர் டீம் ஒன்று முழுக்க இறங்கி வேலை செஞ்சாங்க. யூத பின்னணியை கொண்ட யூதத்தை கைகூடிந்தானே அவர் சொல்ற அல்லாஹ் ஆலம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை கலட்டி எடுத்து குர்ஆனை கேவலப்படுத்தி குர்ஆன்ல அத்திமரமா இதுக்கு மேலும் நவீன காலம் என்று சொல்லி பேசினவருக்கு அல்லாஹ் தண்டனை என்று ஒன்றிக்கிறார். சிலவங்க தண்டனை ஒன்று இல்லாத மாதிரி நினைப்பாங்க. தண்டனை ரஹ்மத்து நீங்க அதாவது நீங்க தீன வளர்த்தா ரஹ்மத், தீன அழிச்சா அதாவது. அது நீங்க எந்த தரத்தில் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சா நாங்க மதிக்கப்படுவோம், குர்ஆனை மதிச்சா மதிக்கப்படுவோம். முகமது அலியோட பேரை அந்த உலக சாதனையாளர்கள் அரங்கத்துல நிலத்துல ஸ்டார் வடிவத்துல பொதிக்கப்படப்படும். எல்லா வீரர்களும் அப்படித்தான் நிலத்தில வெளிப்படுத்துவாங்க அந்த கட்டிடத்துக்குள்ள. ஆனா அந்த நிறுவனம் அல்லது முகமது அலியோட ரிக்வெஸ்ட் என்னதாயிடுச்சு, இந்த பேரை கீழே போடல, அந்த பேரை சோர்ல தான் இருக்கு. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அது அந்நியர்கள் யார் செஞ்சது அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கணும். சுப்ஹானல்லாஹ். மதிச்சான், ரமலான மதிச்சான், ஜும்மா நாளைகளை முன்னோர்கள் மதிச்சான். 1.5 மணித்தியாலம் சுத்தமா நீங்க எந்த பெரிய ஜனாதிபதி மாளிகைக்குள்ள ஒரு முஸ்லிம் வேலை செஞ்சாலும், ராயல் காலேஜ்ல படிச்சாலும், நாட்டில சட்டம் சொல்லுது ஜும்மாவுடைய நாளில் ஒவ்வொரு முஸ்லிமும் பள்ளிக்கு வரைய பரீட்சையை கூட அதுக்கு அடி இல்லாம தான் வச்சுக்கிற. நாங்க நிர்வாகிகள் சேர்ந்து 12:30 குத்பா முடிக்க வைக்கும். நாளை கம்பி லைன் பள்ளியில 12:45 ஓலவர் காலத்துல குத்பா முடிச்சு 23 ஸ்கூலுக்கு பொறுப்பான ஜோனல் முழுக்க எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுப்பு செய்யக்கூடியவர்களுக்கு சொன்னார், ஏன் ஹஸரத் முடிச்சீங்க? இல்ல ஒரு பிரச்சனை 1.5 வருங்காட்டி நேரம் தீன வெட்டி துணியா ஒட்டி பழகினோம். ஓலவர்களுடைய வெளியே வராம உஜாலாக அதவும் இல்ல, தீனும் இல்லை. தீன குடும்ப ஒழுக்கப்படும். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அந்த உம்மத் அந்த மனிதர் அல்லாஹ் மன்னிக்கணும். தனி மனிதனுடைய குறைய பேசுறதில்லை. அல்லாஹ் எங்க முடிவுகளை நல்லதாக்கணும். ஆனா நாங்க மார்க்கத்தை வச்சு படிப்பின பிறல் வேண்டாம், அல்லாஹ்ட கலாமை வச்சு தீனை வச்சு நாங்க நஷ்டவாளியா பேசிடுவோம். அந்த மனிதனுடைய நிலைமை என்னவாயிச்சு? மௌத்தான இறந்து போயிட்டாரு, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படல. என்ன மருந்து உலகத்துல இல்ல, அல்லாஹ் மறைச்சா வேற ஒன்றும் கிடைக்காது. கடைசி 2 வருடத்துக்கு பின்னால எந்த அத்தி மரத்தை கொச்சப்படுத்தி பேசினாரோ, எந்த ஜெய்தூன் மரத்தை கொச்சப்படுத்தி பேசினாரோ, இது நவீன காலத்துக்கு தேவையில்லை. அல்லாஹ் நவீனமா நோயை கொடுத்தான். அதுல பட்டம் படுல அந்த டாக்டர்ஸ்மார ரிப்போர்ட் சொல்லுதான், இவர் நோய்க்கு அந்த புழு கடிக்கு ஒரே மருந்து அத்தி மரம். அத்தி தான் வைத்தியம் செய்யும். அதனால சகோதரர்களே, ரமலானுடைய கண்ணியம், குறிப்பாக லைலத்துல் கத்ர் கடைசி 10ல உடுப்பு தேற்ற 10ல்ல லைலத்துல் கத்ர் தேற்ற 10 கஷ்டப்பட்டு பாக்கியப்பட்டு பேசிக்கிறாங்க. நோம்புக்கு முந்தி இப்ப நாளை நாள் போயிட்டு பேச செய்ய முடியுங்கோ.
கடைசி 10 அல்லாஹ்வுடைய மாளிகையில் இப்படி உட்கார்றத யோசிங்கோ. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் அருள் புரிவானாக. உண்மையான தீனுடைய மகத்துவத்தோட, கண்ணியத்தோட, சங்கையோட, உண்மையான ஈமானிய உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவான்.